வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் சீல் மேக்கர். அதாவது ஃபோட்டோஷாப்போடைய ஹெல்ப்பு, ஃபோட்டோஷாப், எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்ட் இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா டூல்ஸும் இல்லாமல் நீங்கள் ஓனாகவே ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கான சீலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஆஃபீஸ் சீல், அட்ரஸ் ரிலேட்டட் சீல், அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி, இப்போ பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா டேட் சீல் போடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாமல் ரொம்ப சுலபமாக நம்ம போடுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாஃப்ட்வேருடைய வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, சேவ் ப்ராஜெக்ட் இருக்கும், இன்சர்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கான டெம்ப்ளேட்டை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்ரஸ் ரிலேட்டடுனா எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ட் அண்டு லோகோ, பேங்க் பேமெண்ட்டு, டேட் ஸ்டாம்ப்ஸு, கிஃப்ட் ஸ்டாம்ப்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டட், அதுக்கப்புறம் நோட்டரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாம்ப்ஸ் போட்டுக்கலாம். ஆஃபீஸ் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், சீல் ஸ்டாம்ப் இருக்கும். இதெல்லாம் சீல் ரிலேட்டடாக எந்த மாடல் வேணுமோ நாம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங் ஸ்டாம்பும் இங்கேயே இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் ஸ்டாம்ப்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை சீல் ஸ்டாம்பே நான் சூஸ் பண்ணுறேன். சீல் ஸ்டாம்பில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கான அந்த டெம்ப்ளேட் இங்கே ஆட் ஆகிருக்கும், அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேறு அடிஷ்னலாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேப்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. பாலிகன் ஷேப்பில் வேணுமா, இல்லை எலிப் ஷேப்பில் வேணுமா, இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணுமா, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் ஷேப் நீங்கள் இதில் கொண்டு வரலாம். நீங்கள் சீலோடைய அந்த இதை அதுக்கடுத்தது லைன்ஸோடைய கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணேன், சீலோடைய கலர் மாறிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வேறு கலர் மாற்றினீங்கனாலும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் பெருசு பண்ணியே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ லைனோடைய திக்னஸ் உங்களுக்கு வேணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண இங்கே ப்ரிவியூலேயே உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சர்க்கிளுடைய ஸ்பேஸ் வேணுன்றதை நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண உங்களுக்கு அது வேரி ஆகும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ண போனால் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்தது பார்டர் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இமேஜஸோடைய பார்டரில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இமேஜை ஒரு இமேஜை நம்ம லோட் பண்ணணும். ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே இமேஜஸ் இருக்கும். சப்போஸ் நீங்களாகவே இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த இமேஜை இங்கே கொண்டு வரலாம். ஸோ இப்போ நான் சும்மா டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கொடுத்ததும் அது இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அதோடைய கலர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோடைய கலர் வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கலர் இங்கே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சொல்கிறேன். அவுட்லைன் உங்களுக்கு வேணும்னா இதிலே பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹியூ, டெம்பரேச்சர், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதிலே கொடுத்துருப்பாங்க. பிராண்ட் அண்டு டெக்ஸ்ட்டு, நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டை இங்கே டைப் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ அசோசியேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைட்டில் இங்கே ஃபில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அது ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? போல்டு வேணும்னாலும் நீங்கள் போல்டு நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் ஃபாண்ட்டோடைய ஸ்டைல் நீங்கள் எந்த ஃபாண்ட்டு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். மாற்றினீங்கன்னா அந்த ஸ்டைலுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போல்டு ஆப்ஷன், அண்டர்லே, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதில் அண்டர்லைன் வேணுனாலும் அண்டர்லைன் கொடுக்கலாம். சிம்பிள் வேணுனாலும் சிம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சிம்பிள் வேணுனாலும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் சென்டரில் அதோடைய திக்னஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டரில் வரக்கூடிய டெக்ஸ்ட் இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதுதான் இங்கே ஃபில் ஆகும். அப்போ இங்கே நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் இங்கே ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் எல்லாத்துக்குமே ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிக்சர் இன் சென்டர் கொடுத்துருப்பாங்க.
சென்டரில் எந்த பிக்சர் வேணும்னாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதிலே ஆட்டோ ரீசைஸ் ஆப்ஷனும் உண்டு. இப்போ சென்டரில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிஎன்ஜி எதுவோ அதை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்துக்கலாம். அதை லொக்கேஷனில் காமிக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த இமேஜ் வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து இங்கே லோட் ஆகிடும். ஓகேங்களா? இதிலே வந்து ஆட்டோ ரீசைஸ் ஆப்ஷனும் உண்டு. சப்போஸ் நீங்களாகவும் வந்து வித்து வந்து வேணும்னாலும் குறைக்கலாம். வித்து ஹைட்டு எது வேணுனாலும் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வர வர அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் வேணுனாலும் பொசிஷனை வந்து நீங்கள் நவுத்திக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எடிட் த சீல் போய்ட்டு நீங்கள் சீல் எப்படிலாம் எடிட் பண்ணலான்றதுக்கும் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொட்டேட் ஆப்ஷனும் இங்கே உண்டு. ரொட்டேட்டில் வந்து ஆங்கிள் நீங்கள் எந்த ஆங்கிளுக்கு வந்து அதை ரொட்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா வந்து பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க. பிரிண்டிங்லேயும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் போகும்போது பேஜோடைய வித்து எவ்வளோ, பேஜ் ஹைட் எவ்வளோ, அதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷனுக்கு வரும். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இங்கே மேலே வந்து எக்ஸ்போர்ட் டு இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு பிஎன்ஜியாக வேணுமா இல்லை ஜேபிஜி ஃபைலாக வேணுமா, எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் as இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பேத்தில் வேணுமோ அந்த பேத்தில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேத்தில் வேணுமோ அந்த பேத்தில் போட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கான சீலை வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாடல் தான். இது சும்மா ரஃப் ஒர்க் பண்ணதுனால இப்படி இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் நம்ம எந்த மாதிரி இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரும்ன்றது. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய லாங்குவேஜும் மாற்றக்கூடிய ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே தமிழ் ஆப்ஷன் வேணும்னாலும் ஃபுல்லாகவே தமிழுக்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே தமிழில் புரிகிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே தமிழ்லேயே இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இது. ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், சாட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் வந்து டெமோ வேணாலும் டெமோவுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.